தேவன் நம்ம கரங்களிலே பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பிள்ளைகளை குறித்த கரிசனையும் பாரமும் நமக்கு எப்பவுமே இருக்கணும். நீங்க பிள்ளைகளை பெற்றெடுத்தோடு நின்று விடக்கூடாது. இது உலகத்துல எல்லாரும் செய்றாங்க. நீங்க பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு என்ன செய்கிறீர்கள்? ஆலயத்துல அந்த பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்கிறீர்கள். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீர்கள். எதற்காக? ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் சரிவர செம்மையான வழியில இந்த பிள்ளையை நான் நடத்தணும். எனக்கு அதுக்கேற்ற ஞானம் தாங்க, அதுக்கேற்ற கிருபை தாங்க. இந்த பிள்ளைய உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளை இந்த உலகத்துல ஜீவனுள்ள ஒரு சாட்சியா நிக்கணும், ஒரு பயபக்தியுள்ள ஒரு ஜீவன் ஜீவிக்கணும் என்று சொல்லி அந்த ஏக்கத்தோடு வாஞ்சியோடு தான் நாம் என்ன செய்வோம்? ஆலயத்துல நம் தேவ சமூகத்துல பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய பிரதிநிதியாக ஊழியக்காரர் நின்று அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். அந்த தேவனுடைய கரத்துல அதை ஒப்பு கொடுக்கிறார். இதை செஞ்சிட்ட பிறகு எத்தனை பெற்றார்கள், அதனால எத்தனை தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்க? நன்றாக கவனிங்க. தேவன் ஒரு நாள் உங்களிடம் கணக்கு கேட்பார்.